ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த ரெண்டு பேரும் தான் தமிழ் சினிமாவை கடந்த 40-50 ஆண்டுகளாக ஆண்டுட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ரஜினி வந்து மாஸ் கமர்ஷியல் மசாலா படங்களில் வந்து கவனம் செலுத்தி தீவிரமாக அதில் வந்து கவனம் செலுத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தார். கமலஹாசன் பார்த்தீங்கன்னா எப்போவாவது ஒரு தடவை மசாலா படம் நடிப்பார். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான படங்கள், பரிசோதனை முயற்சி படங்கள் பண்ணி அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று நம்பர் 1 இந்த பக்கம் இருந்தார். ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ் யுகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் தடுமாறுறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட தோல்விகள். அதாவது நமக்கே தெரியும், இந்த 2010 காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்குமே செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சதுன்னு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அந்த கோச்சரியானுக்கு முன்னாடியே உடம்பு சரியாமல் போய் அதுக்கப்புறம் மீண்டு வந்து ரெஸ்ட் எடுத்து கோச்சரியான்கிற படமும், லிங்கா, கபாலி, காலா இந்த மாதிரியான படங்களை வரிசையாக கொடுக்க ஆரம்பித்தார். அதில் பார்த்தீங்கன்னா லிங்காவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய ரஜினியை அவமரியாதை செய்யும் வகையில் பிச்சை எடுக்கும் போராட்டம்லாம் நடத்தினாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. அதுக்கு முன்னாடியே கோச்சரியான் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலாலும் கூட அது ஒரு பரிசோதனை முயற்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அனிமேஷன் படம் அப்படிங்கிறதால. பட் அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட காலா மிகப்பெரிய விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டுச்சு. ஆனால் மிகப்பெரிய டிசாஸ்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி கபாலிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை உண்டு பண்ண படத்தை கொடுத்துட்டு காலாவுக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு ரஜினியோட அரசியல் நிலைப்பாடும் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேப்பில் தான் ரஜினி அவர்கள் பாஜகவின் ஆதரவாளர்கள் அப்படிங்கிற அந்த முகம் தெரிய ஆரம்பிச்சுது. எல்லாத்துக்கும் மேலே ஸ்டெர்லைட் தூத்துக்குடி போராட்டத்தில் மிகப்பெரிய ரஜினிகாந்த் விமர்சிக்கப்பட்டார். போராடுறவங்களை சமூக விரோதிகள்னு அவர் சொல்கிற நிஜ டைலாகும் அதே டைமில் எக்ஸாக்டாக ரிலீஸ் ஆன காலாவோட அந்த ட்ரெய்லரில் வர வசனமும் அப்படியே உல்டாவாக இருந்துச்சு. காலா படத்தில் வந்து போராடுனா வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும், நம்ம உடம்பு தான் ஆயுதம், ஸோ அதை வச்சு போராடுன்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அப்படியே நிஜ வாழ்க்கையில் உல்டா வந்தால காலா படத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க மக்கள். ஓப்பனிங்கே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர்கள் அவருடைய கேரியரில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு செட்பேக், அதை என்ன சொல்கிறது, ஒரு இறங்கு முகம் அப்படின்னா அது வந்து 2.0 ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஐ கூட பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி எஸ்கேப் ஆகிடுச்சு. பட் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கும் 2.0க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ராஜமௌலியோட விஸ்வரூப வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து வெறும் சிஜியில் வச்சு தான் ஓட்டுறாரு, அது ஊருக்கே பெயிண்ட் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தோட ரெடியாக இருந்த மக்களுக்கு கரெக்டாக 2.0 மாட்டுச்சு. பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஈர்க்கவே இல்லை. ஆனாலும் கூட அந்த படம் வந்து உலக அளவில் ஒரு நல்ல கலெக்ஷனை பெற்றுச்சு அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போகலை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு அவருடைய தீவிர வெறியரான கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டை அப்படிங்கிற படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாரு. சாதாரண கம்பேக் கிடையாது. ஒரு பாட்ஷால பார்த்த மாதிரி, படையப்பால பார்த்த மாதிரி, சிவாஜியில் பார்த்த மாதிரியான ஒரு ஜாலியான எனர்ஜியான ஒரு ஆக்ஷன் ரஜினியை வந்து காட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகதாஸோட இயக்கத்தில் தர்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா வேலை வந்து நம்பிக்கை வச்சு ரஜினி பண்ண அண்ணாத்த, இது ரெண்டும் அல்ட்ரா டிசாஸ்டர் ஆச்சு, மிகப்பெரிய தோல்வி படங்கள். அதுக்கப்புறம் நெல்சனோட வேட்டையன் வந்து தான் ரஜினியை மீண்டும் ஒரு பேட்டை மாதிரியான தலை நிமிர்வை வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட பாருங்க, 4 அடி ஏறினா 8 அடி சறுக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்து தொடர்ந்து லால் சலாம், வேட்டைன்னு அடுத்தடுத்த டிசாஸ்டரை கொடுத்தாரு. இப்போ அவருடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படம் ஒரு காம்போ எஃபெக்ட் அப்படிங்கிறதால தான். அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை இயக்குனாரு. ஸோ அவருக்கு ரஜினியோட காம்போ எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான். இது வந்து ரஜினி, இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது கபாலி ஹிட்டு அப்படின்னா, அதாவது எதிர்பார்த்த ஹிட்டோ இல்லை கலைப்புலி தானு சொல்கிற மாதிரியான அவ்வளோ வசூலை கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கபாலி ஒரு ஹிட் படம் அப்படிங்கிற அந்த வெல்டிகள் தான் நம்ம வைக்கணும். ஸோ கபாலி ஹிட்டு கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் சில சர்க்கிள்கள், பேட்டைங்கிற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகா தோல்விகள், அதுக்கப்புறம் வந்து ஜெயிலருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தோல்விகள். ஸோ இப்படி ரஜினி வந்து ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாரு மிகப்பெரியனா, அடுத்த 2-3 படம் தோல்வி அடையுது. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ண வேண்டியது. என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2010-13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப் முதல் பாகம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது, அதை விட்டுருவோம். ஆனால் 2 வருஷம் கழிச்சு 2015 3 படங்கள் நடித்தார். அதில் உத்தம வில்லன் கமல் ஸ்டைலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிசோதனை முயற்சி படம் தான். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. லிங்குசாமியோட தயாரிப்பு நிறுவனம் முடங்கிறதுக்கு மிக முக்கிய
காரணமாக உத்தமிழன் இருந்துச்சு அப்படிங்கிறதா யாராலையும் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் அவருக்கான ஒரு ஆறுதல் வெற்றி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமல் படத்துக்கு லேடிஸ் வராங்க ஃபேமிலியோட அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பை வந்து பாபநாசம் கொடுத்துச்சு. ஆனால் நான் சொன்ன போது ஒரு ஹிட்டு கொடுத்தா அடுத்து ஃப்ளாப்பு கொடுக்கணும் தானே ஒரு எழுதப்படாத நியதியா ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஸோ அந்த வகையில் தூங்காவனம் ரிலீஸ் ஆச்சு. தூங்காவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் பண்ணுற படமாவோ இல்லை ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாவோ கிடையாது. ஒரு ஆவரேஜான படம். அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தோட பட்ஜெட்டும் கூட. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூலில் 40 நாளில் படத்தை முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கையை கடிக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஒருவேளை வாங்கின தியேட்டர்களுக்கு போதுமான அளவு லாபம் கிடைக்காம இருந்துக்கலாம், சில இடங்களில் நஷ்டம் இருந்துக்கலாம். ஆனாலும் கூட ஒரு உத்தமல்லன் மாதிரி டிசாஸ்டர் கிடையாது தூங்காவனம். ஒரு சாதாரண சுமாரான ஒரு ஆவரேஜான படம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கமல் ஒரே வருடத்தில் 3 படங்களில் ஒரு டிசாஸ்டர், ஒரு சூப்பர் ஹிட், ஒரு பிலோ ஆவரேஜ் படத்தை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் 2017 விஸ்வரூபம் 2 அப்படிங்கிற படத்தை கொடுத்தாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதே தப்பு தான் பண்ணார். என்ன அப்படின்னா விஸ்வரூபம் 2 வந்து விஸ்வரூபம் முதல் பாகத்தில் இருக்கிற மிஞ்சு போன காட்சிகளை வச்சு ஒட்ட வச்சு விஸ்வரூபம் 2 விட்டாரு. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொமோட் பண்ணி விஸ்வரூபம் 1 மாதிரியே அந்த படம் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போனால் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ரஜினியோட அந்த சினிமா கேரியர் எப்படி இந்த அரசியல் நிலைப்பாடால மிகப்பெரிய ட்ரோலுக்கு உள்ளானதோ, மிகப்பெரிய கழிவுகளை ஊத்துனாங்களோ, கிட்டத்தட்ட கமலுக்கும் அதே நடந்தது. ஏன்னா விஸ்வரூபம் 2 அப்படின்னு படத்துக்குள்ள போனா அவருடைய கட்சியோட அந்த விளம்பரத்தை வந்து போட்டு கமல் பேசுனது மிகப்பெரிய அளவில் என்ன சொல்றது, கமல் மாதிரியான ஒரு கலைஞன் பண்ணக்கூடாத ஒரு சந்தர்ப்பவாத செயல்னு சொல்லலாம். அதை கமல் பண்ணாரு. ஸோ அதுவே கமல் மேலான ஒரு இமேஜை வந்து கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதெல்லாம் கூட விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் படம் நடிக்கவே இல்லை. இந்தியன் 2 ஷூட்டிங் அப்படி இப்படின்னு போச்சு. கடைசியா எப்படி கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிக்கு ஒரு வெறியரோ அதே மாதிரி லோகேஷ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கமலை வச்சு விக்ரம் 2 அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஸோ அந்த படத்துக்கு கமல் பண்ண விளம்பரமும் சரி, அந்த படத்தோட திரைக்கதையும் சரி, எல்லாமே நியாயமாக அமைஞ்சது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவித்துன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு அடி ஏறுனா 2 அடி இறங்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட விக்ரம் 2 அப்படிங்கிற ஹிட்டை கொடுத்தாரு. இந்தியன் 2 ஆரம்பித்தாங்க. அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதை நம்ம 100 வீடியோவில் பேசியிருப்போம். பட் இருந்தாலும் இந்தியன் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர். அது டிசாஸ்டராக மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த படம் வந்து தோல்வி படம் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாரும் சங்கர் தான் குறை சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட்லேயே தலையிடலை. ஸோ அவர் அரசியலில் முழு கவனம் செலுத்தினால அதனால் அப்படின்னு சங்கர் தான் போட்டு எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. ஆனாலும் கூட இப்போ தக் லைஃப் ரிலீஸ் ஆயிருக்கு. தக் லைஃபும் கிட்டத்தட்ட இந்தியன் 2 விட மிக மோசமான ஒரு தோல்வி படம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. ஒருவேளை கமல் ரசிகர்கள் வேணா இந்த படத்துக்கு வந்து முட்டு கொடுக்கலாம். படம் வந்து அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல், மணியத்திரன் தான் முழு காரணம் அப்படின்னு. மணியத்திரன் மட்டும் காரணம் கிடையாது. கமல் ஒரு கதையை கொடுக்குறாரு. அந்த கதையை மணியத்திரன் இந்த தக் லைஃப் ஸ்கிரிப்டாக மாறி கொடுக்கும்போது ஒரு ஹீரோவா ஒரு தயாரிப்பாளர் அந்த ஸ்கிரிப்டை கமல் கண்டிப்பாக படிச்சிருப்பாரு, படிச்சே ஆகணும். அப்படிங்கும்போது கமலோட சம்மதத்தோட தான் இந்த படமே உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த தோல்விக்கு கமலும் 50% காரணம் தான். ஸோ இந்த படம் நான் சொன்ன மாதிரி டிசாஸ்டர் மட்டும் கிடையாது, ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு காட்சிகள் வந்து படத்தில் நிரம்பி வழியுது. ஸோ இப்போதான் நம்ம சொன்ன மாதிரி ரஜினியும் சரி கமலும் சரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு 10-15 வருடத்தில் பார்த்தீங்கன்னா அரிதா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாங்க. அடுத்ததவா சரசன்னு 2-3 ஃப்ளாப்பை கொடுக்குறாங்க, மறுபடியும் ஒரு ஹிட்டை கொடுக்குறாங்க, மறுபடியும் 2-3 ஃப்ளாப்பை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வெல்டிக்டாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கமலோட அன்பறிவு படம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது, ரஜினியோட கூலி ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேருமே 40-50 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் தோல்வி வந்திருக்கு, அப்போ கமலுக்கும் தோல்வி வந்திருக்கு. ரஜினிக்கு வந்து தோல்வி அடைந்தாலும் கூட அந்த படம் ஒரு சுமாரான கலெக்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து 90s இருந்துச்சு, 2000 காலங்களில் இருந்துச்சு. கமலுக்கு தோல்வி படங்களாலும் கூட ஒரு ஹேரா மாதிரியோ ஆலவந்தான் மாதிரியோ குணா அன்பேசு மாதிரியோ மரியாதையான ஒரு உலகத்தரமான படங்களாக இருக்கும். ரசிகர்கள் புரிஞ்சிருக்க மாட்டாங்க, லேட்டாக அந்த படங்கள் வந்து வரவேற்படும். இதுதான் நிலைப்பாடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தோல்வினா தோல்விதான். அது அண்ணாத்தியா இருந்தாலும் சரி, தர்பாரா இருந்தாலும் சரி, லால் சலமா இருந்தாலும் சரி, வேட்டையா இருந்தாலும் சரி, அல்ட்ரா டிசாஸ்டர் தான் ரஜினிக்கு. அதே மாதிரி கமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியாக இருந்தாலும் கௌரவமான தோல்வி கேட்டால் கிடையவே கிடையாது. இந்தியன் 2 மாதிரி தக் லைஃப் மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தப்பான கேவலமான விஷயங்களை வந்து படங்களில் தூவி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு 2 பேருமே அவங்க இயக்குனரை வந்து தேர்ந்தெடுத்ததும் அவங்க நம்பினதும் இவங்களோட
90s 2000 இருந்த ஃபோக்கஸ் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனது தான் காரணம். ஸோ அதுல இருந்து ரெண்டு பேர் மீண்டும் வந்து தொடர்ச்சியாக நம்ம சொன்ன மாதிரி வெற்றி படமே கொடுத்தான அவசியம் இல்லை. ரஜினி வெற்றி படாமல் ஒரு சுமாரான படத்தை கொடுத்தா கூட, தோல்வி படத்தை கொடுத்தா கூட ஒரு நல்ல கலெக்ஷனை பெறவும், கமலோட படங்கள் பரிசோதனை முயற்சியாக தோல்வி அடைஞ்சாலும் கூட அது ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதை பண்ண வேண்டியது அவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது. பொறுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.